ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம புது சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பேசிக்காக இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன, ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்ன, காம்போசிட் பாரில் எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், இதெல்லாம் அப்படியே பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன சொல்கிறது, ரெசிஸ்டன்ட் டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாச்சும் எதிர்ப்பு, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு உண்டான எதிர்ப்பை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுலேயே நமக்கு மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் நமக்கு இன்னும் 2 டைப்பாக பிரியும், டென்சைல், கம்ப்ரெசிவ்ன்ட்டு. டென்சைல்னால் இழுக்கிறது, கம்ப்ரெசிவ்னால் அமுக்கிறது. இதே ஷியருன்றதுல டைரக்ட், இன்டைரக்ட்னு வரும். டைரக்ட்னா நம்ம பேப்பரை டியர் பண்ணுறது வந்து டைரக்ட்னு சொல்லலாம். இதே இன்டைரக்ட்ன்றதுல என்ன சொல்லலாம்னா, இதே ஆக்ஷன் தான், பட் டார்ஷன் மூலமாக நடக்கும். 2 பக்கமும் இப்போ நம்ம போட்டு ட்விஸ்ட் பண்ணுறோம், அதனால் ஷியர் நடக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் இன்டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் வரும். இப்போ நம்ம பேசிக்காக இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னா, மோஸ்ட்டாக யூனிட்டில் தான் தப்பு பண்ணுவோம். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருன்றதை நம்ம பாஸ்கல்னு சொல்லுவோம். ஸோ 1 மெகா பாஸ்கல்ன்றது 10⁶ பாஸ்கல்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இட்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஒரு சில சம்மில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெகா பாஸ்கல்னு கொடுத்துட்டு மிச்ச எல்லா யூனிட்லேயும் எம்எம்மில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதை 1 மெகா பாஸ்கலை 1 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றிக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். அதை கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்க யூனிட்டெல்லாம் மீட்டராக மாற்றிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதே மாதிரி 1 ஜிகா பாஸ்கல்னு இருக்கிறது 10⁹ பாஸ்கல்னு சொல்லலாம், இல்லை 10⁻³ நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு சாலிட் ஷாஃப்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஃபோர்ஸும் இந்த மாதிரி ஒரு 2 பக்கமும் ஃபோர்ஸ் புல் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து P/Aன்னு சொல்லுவோம். இந்த ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இப்போது இந்த சாலிட் ஷாஃப்ட்டை நம்ம உடச்சி பார்த்தா இந்த மாதிரி சர்க்கிளாக தானே தெரியும், அதுதான் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதோட ஏரியாவை தான் நம்ம இங்கே π/4 d² போடுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கொயர் பார் இருக்குது, அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்னவாக இருக்கும், A² இருக்குமா. ஸோ அந்த ஏரியாவை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ ஏரியாவுக்குள்ள நம்ம தப்பு பண்ணக்கூடாது, கொண்டு வந்து πdlன்னு போடக்கூடாது இங்கே. அதே மாதிரி 4n இன்ட்டு திக்னஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரெயின்னுன்றது என்னதுன்னா யூனிட்லெஸ் டைமென்ஷன். இதுக்கு எதுவும் யூனிட்லாம் கிடையாது. இது வந்து 4 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஷியர், இன்னொன்று வந்து வால்யூமெட்ரிக், இன்னொன்று டென்சைல், இன்னொன்று கம்ப்ரெசிவ். இந்த டென்சைல் பார்த்தோன்னா, அதாச்சும் 2 பக்கமும் நம்ம வந்து இழுக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து எலாங்கேட் ஆகும். அந்த எலாங்கேஷனை கால்குலேட் பண்ணுறது பேர் தான் அந்த ஸ்ட்ரெயின்னு இருக்கிறது. இதே கம்ப்ரெஸ் ஆகுது, அப்போது குட்டி ஆகும். ஸோ அந்த எலாங்கேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் பண்ணோன்னா நமக்கு ஸ்ட்ரெயின் கிடச்சிடும். இதே வால்யூமெட்ரிக்குன்னு இருக்கிறது, இப்போ எல்லா சைடுமே ஃபோர்ஸ் கொடுத்து அந்த டோட்டல் ஷேப்பையே நம்ம ஷ்ரிங்க் பண்ணிடுறோம். அது பேர் தான் வந்து வால்யூமெட்ரிக்குன்னு சொல்லுவோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வரோம்னா, இப்படி டெனோட் பண்ண வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை ∂V டிவைடட் பை ஒரிஜினல் V, சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஒரிஜினலிருந்து இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஷியருக்கு நம்ம எப்படி tan ஷியர் கண்டுபிடிப்போம்னா, விச் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு தீட்டாவாக இருக்கும். தீட்டாவை நம்ம ரேடியனில் போடுறோம், டிகிரியில் போட்டு ஆன்சர் சொல்லக்கூடாது. ரேடியனில் போட்டோம்னா அதுதான் வந்து ஷியர் ஸ்ட்ரெயினுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ரூ ஸ்ட்ரெயின்னு இருக்குது. இந்த
ட்ரூ ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். நம்ம பார்த்தது இங்கே எல்லாமே என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இப்போ நம்ம ஒரு பொருளை இழுத்துக்கிட்டே இருக்கோம், அப்போ அதோட டைமென்ஷன் வந்து குறைஞ்சிட்டே வருமா கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அந்த இன்ஸ்டன்டேனியஸில் கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஒரிஜினலில் எவ்வளோ இருந்ததோ அதை வச்சு போட்டுட்ருக்கோம். பட் இன்ஸ்டன்டேனியஸாக அந்த இடத்துல எவ்வளோ ஏரியா இருக்குது அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணோன்னா அது பேர் தான் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க. அதே மாதிரி தான் ட்ரூ ஸ்ட்ரெயின். இப்போது நம்ம ஒரிஜினல் லென்த்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அது பேர் வந்து என்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். ட்ரூ ஸ்ட்ரெயின்ன்றது இழுத்துட்டு அந்த இடத்துல அந்த சமயத்தில் என்ன லென்த் இருக்கோ அதை வச்சு போடுறது பேர் தான் நமக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். இதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து இதுதான் ஃபார்முலா. என்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னு இருக்குது. என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து P/Aன்னு சொல்லலாம். இதே ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் மல்டிப்ளைடு பை 1 + ஸ்ட்ரெயின். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸு கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு இதுதான் ஃபார்முலா, ln 1 + c. இது வந்து என்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். இது இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இங்கே 1 செகண்ட் மென்ஷன் பண்ணுறேன். இதுவும் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் தான். இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ஃபைனல் லென்த்தும் ஒரிஜினல் லென்த்தும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டு இந்த சம்மில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். LIன்றது இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, LFன்றது எழுத்தட்ட பிறகு எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து LFன்ட்டு டெனோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுன்றது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். இதில் பேசிக்கே இந்த SOMக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் தான். இதில் பேசிக்காக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். எலாஸ்டிசிட்டினா என்ன, பிளாஸ்டிசிட்டினா என்ன, டக்டிலிட்டினா என்ன, பிரிட்டில்னஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ரப்சர் ஸ்ட்ரென்த்னா என்ன, ஈல்டு ஸ்ட்ரென்த்னா என்ன, அல்டிமேட் ஸ்ட்ரென்த்னா என்ன, அதுக்கப்புறம் மெலேபிலிட்டினா என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலாஸ்டிசிட்டினா இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம பிடிச்சி 2 பக்கமாக இழுக்கிறோம், அதை ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் வந்து எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இதே பிளாஸ்டிசிட்டின்ற கருத்து நம்ம அந்த இழுத்துட்டு அதோட ஒரிஜினல் டைமென்ஷனுக்கே ரிட்டர்ன் ஆக முடியாமல் இருக்கிறது பேர் தான் பிளாஸ்டிசிட்டி. டக்டிலிட்டின்ற கருத்து இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம், அது ரப்சர் ஆகாமல் அது எவ்வளோக்கு எவ்வளோ எலாங்கேட் ஆகுதோ யூனிஆக்சியலாக, அது பேர் தான் டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த இப்போ காப்பர் ஒயர்லாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப முக்கியம். இதே வந்து மெலேபிலிட்டின்னு பார்த்தோன்னா எல்லா டைரெக்ஷன்லுமே இப்போது 3 சைடுலுமே நான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது 3 சைடுலுமே ரப்சர் ஆகாமல் எலாங்கேஷன் நடக்கிறது பேர் தான் மெலேபிலிட்டின்னு சொல்லுவோம். டக்டிலிட்டின்றது சிங்கிள் டைரெக்ஷனில் பார்ப்போம், மெலேபிலிட்டின்றது 3 டைமென்ஷனில் பார்ப்போம். இதே பிரிட்டில்னஸ்ன்றது லேக் ஆஃப் டக்டிலிட்டி. அதாச்சும் இப்போ அதை ஒரு ஸ்ட்ரெஸ் இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துகிட்டே இருக்கோம்னா அது வந்து உடஞ்சி போயிடும், அதாச்சும் அது ரப்சர் ஆகிடும். அது பேர் தான் வந்து பிரிட்டில்னஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகுதோ அது பேர் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. நெக்கிங்குன்றது இப்போது ஒரு பார் வந்து இப்படி இருக்குது, அது வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க இந்த மாதிரி நம்ம இப்படி ஆகிட்டே வரும், இந்த மாதிரி டைமென்ஷன் குறைய ஆரம்பிக்கும். இது பேர் தான் வந்து நம்ம நெக்கிங்குன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அது பேர் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பாடி வந்து 2ஆக உடஞ்சி போகுதோ அது பேர் வந்து ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். இந்த டஃப்னஸ்ன்ற கருத்து என்னதுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்குள்ளே இருக்க மொத்த ஏரியாவும் அதுதான் வந்து டஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். தட்ஸ் ரைட் ஃப்ரம் ஹியர். இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அதுதான் வந்து டஃப்னஸ்ன்னு வரும். இப்போ ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த மெட்டீரியலுக்கு வந்து இந்த மாதிரி லீனியர் பிஹேவியர் இருக்குது, அதனால் நம்ம வந்து அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், அதில் நம்மளால் கிளியராக வந்து
அதோட ஈல்டு பாயிண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு பேரலல் லைனை ட்ரா பண்ணிவிட்டு, அது இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் எங்கே இந்த கர்வில் எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல டேரெக்டாக இருக்க ஸ்ட்ரெஸ் என்னதோ அதுதான் வந்து நம்ம ஈல்டு பாயிண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன கொஷின் கேட்கலான்னா, இப்போது பர்மனன்ட் செட்டு, ரெசிடுவல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. எல்எஃப்ன்றது ஃபைனல் லென்த் ஆஃப்டர் பர்மனன்ட் செட், இல்லை லென்த் ஆஃப் காம்போனன்ட் அண்டர் இந்த டோசி, இதை கேட்பாங்க. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட வேண்டியது தான். இந்த எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதாச்சும் இந்த ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிப்போம்னா, நமக்கு வந்து 2 மெட்டீரியலுக்குமே வந்து நம்ம சேம் தான் இருக்கும். இதை வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி 2 டேட்டா கொடுத்துருவாங்க. சிக்மா பி. இந்த மாதிரி அட் பாயிண்ட் பியில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரெயினும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம யங்ஸ் மாடுலஸை கண்டுபிடிச்சிட்டு, அந்த யங்ஸ் மாடுலஸ் தான் அதே மெட்டீரியலுக்கு தான் இருக்க போகுது. ஸோ இந்த வந்து நமக்கு இந்த பாயிண்டில் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ரெஸ் தெரியும். ஸோ நம்ம இதை வச்சு இந்த ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி கொண்டு வந்துட்டால் நம்ம இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து டிஇக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்எஃப் அதாச்சும் பர்மனன்ட் செட் இஸ் ஈக்குவல் டு length of the component under proof stress minus strain at DE multiplied by initial length. இந்த ஃபார்முலா போட்டோன்னா நம்ம இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இது கேட்டிருந்தாலும் சரி, இது கேட்டிருந்தாலும் சரி, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் அட் இந்த பாயிண்டில் கொடுத்துட்ருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம பாயிண்ட்டு சிக்கு உண்டான ரெண்டுத்துக்குமே யங்ஸ் மாடுலஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயின் அட் டிஏ கண்டுபிடிச்சிட்டு இந்த சம்மில் அப்ளை பண்ண வேண்டியது தான் இந்த ஃபார்முலாவில். அதுக்கப்புறம் ஹோமோஜெனிட்டினா என்ன, ஐசோட்ரோஃபினா என்ன, ஆன்ஐசோட்ரோஃபினா என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்டேட் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸில் நிறைய கேட்பாங்க. ஐசோட்ரோபினா 2 டைரக்ஷனுமே சேம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது. இதே ஹோமோஜீனியஸ்னால் ப்ராப்பர்ட்டி 2 டைரக்ஷன்லையும் பாயிண்ட்லேயும் சேமாக இருக்கிறது. ஆன்ஐசோட்ரோப்பின்னு இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டு, நாட் சேம் இன் ஆல் டைரக்ஷன்ட்டு வரும். பாய்சான் ரேஷியோன்றது என்னதுன்னா, இப்போது நம்ம ஸ்ட்ரெயினில் நம்ம என்ன பார்த்தோம், அதாச்சும் இப்படி இனிஷியலாக இருக்குது. இது வந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு இவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. பட் ஆனால் நம்ம இதை கால்குலேட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நமக்கு 1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது எலாங்கேட் ஆகிட்ட பிறகு இட்ஸ் 0.5 குறைஞ்சிருக்கும். பட் ஆனால் நம்ம அதை கால்குலேட் பண்ணல. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் பாய்சான் ரேஷியோ. இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, இப்படி நம்ம டெனோட் பண்ணோம், மியூன்னு சொல்கிறேன். இது பேர் பாய்சான் ரேஷியோவை, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல டயாமீட்டர் நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அதாச்சும் இந்த இடத்துல எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதோட ஸ்ட்ரெயின் டிவைடட் பை இந்த லென்த்தோட ஸ்ட்ரெயின். இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது பேர் தான் வந்து இந்த பாய்சான் ரேஷியோ. இந்த பாய்சான் ரேஷியோ ரேஞ்ச் வந்து -1 to 0.5 இருக்கும். ஒரு சில புக்கில் வந்து 0.0 to 0.5 கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போது கன்வென்ஷனலாக சொல்லலாம். இப்போ ஆனால் என்ஜினியரிங்கில் வந்து இந்த ரொம்ப அட்வான்ஸில் போகிறதுலாம் மைனஸ் பாய்சான் ரேஷியோ இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தோன்னா அது வந்து பல்ஜ் ஆகும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் -1 வரும் பாய்சான் ரேஷியோ. இந்த மாதிரி இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்க்கு 0 to 0.5, கார்க்குக்கு வந்து 0, கான்க்ரீட்டுக்கு வந்து 0.1 to 0.2, ரப்பருக்கு வந்து 0.5. இந்த வேல்யூவெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், அதுக்கப்புறம் பல்க் மாடுலஸ், இதை வந்து நிறைய கேட்பாங்க. இந்த 3 ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஷியர் மாடுலஸ் 1 ப்ளஸ் பாய்சான் ரேஷியோ. அதே மாதிரி 3k 1 மைனஸ் 2 மியூ இஸ் ஈக்குவல் டு 9 kg 3k ப்ளஸ் g. இந்த ஃபார்முலா மூணுத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா நிறைய இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஸ்டேட் இன்ஜினியரிங் இல்லை கேட்டில் கூட இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை எலாஸ்டிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெரியணும், இந்த இஜிகே இதெல்லாம் தான் எலாஸ்டிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஐசோட்ரோபிக்காக மெட்டீரியலாக இருந்ததுன்னா நமக்கு 2 தெரியணும். ஒன்று இ தெரியணும், ஜி தெரியணும், அப்படின்னா ஜிகே தெரியணும். அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இதே ஆர்த்தோட்ரோபிக்னால் நமக்கு 9 தெரியணும். இந்த மாதிரி இஜி கே இந்த மாதிரி நமக்கு 9 தெரிஞ்சால் தான் ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலால் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இதே ஆன்ஐசோட்ரோபிக்னா 21. இப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ 2D பாடியில் நம்ம ஸ்ட்ரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ். இது வந்து பாய்சான் ரேஷியோ மல்டிப்ளைடு பை ஸ்ட்ரெஸ் இன் ஒய் டைரக்ஷன் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ். இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அதாச்சும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு சிம்பிள் டெக்னிக் மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 2D பாடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த டைரக்ஷன் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இன்னொரு டைரக்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதோட மியூவை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணி. இப்படி பண்ணிங்கன்னா இதுதான் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் எக்ஸ்ன்னு வரும். இதே இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஒய்யை கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ஒய்யில் கண்டுபிடிக்கிறீங்க. அதனால் சிக்மா ஒய் பை மிச்சம் இருக்கிறது என்ன டைரக்ஷன் எக்ஸு, அதோட மியூ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மைனஸ் இந்த மாதிரி பண்ணிக்குவோம். இதே தான் நமக்கு 3D பாடிலையும் பண்ணுவோம். எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸு அதை அப்படியே போட்டுக்கோங்க அதோட ஸ்ட்ரெயின். மீதி மைனஸ் மியூன்ட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்க எல்லா டைரக்ஷனையும் அப்படியே ப்ளஸ் பண்ண வேண்டியது தான். இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணால் இதுவும் மைனஸாக இருக்கும், இதுவும் மைனஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ ஒய்க்கு வந்து சிக்மா ஒய் பை மைனஸ் மியூ சிக்மா எக்ஸ் பை ப்ளஸ் சிக்மா ஜெட் பை. இதுதான் எந்த டைரக்ஷன் நம்ம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்குமோ அதை மட்டும் போட்டு மிச்சம் இருக்கிறத மைனஸ் மியூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு தான் மைனஸ் பாய்சான் ரேஷியோவால். இப்போ இந்த மாதிரி நம்ம வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து கியூபுக்கு எப்படி இருக்கும், சிலிண்டருக்கு எப்படி இருக்கும், ஸ்பியருக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இந்த தின் சிலிண்டர் ஸ்பியர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல இந்த கான்செப்டை நம்ம நிறைய யூஸ் பண்ணோம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை வச்சு. அந்த இடத்துல நம்மளுக்கு டேரெக்டாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் தின் சிலிண்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போடுவோம். இது வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஹூப் ஸ்ட்ரெயின். இது வந்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து சிலிண்டருக்கு உண்டான வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கான்செப்டில் இருந்து தான் நமக்கு வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் தின் சிலிண்டரெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோமே. இது பேர் வந்து ஹூப் ஸ்ட்ரெயின், இது பேர் வந்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். இது ஸ்பியராக இருந்ததுன்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளைடு பை ஹூப் ஸ்ட்ரெயின். இதே ரெக்டாங்கிளாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு வந்து டோ எக்ஸ் ப்ளஸ் டோ ஒய் ப்ளஸ் டோ செட் 1 மைனஸ் 2 மியூ டிவைடட் பை இ. இதுதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா, கியூபுக்கும் சரி ரெக்டாங்கிளுக்கும் சரி. இதே இன்கேஸ் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிவிடுவாங்க ஒரு சில சமயம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். கொஷினில் எங்கேயாச்சும் ஹைட்ரோஸ்டாட்டிக்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா, மூணுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். அதை நம்ம சிக்மான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து இப்படி சுருங்கி போயிடும் 1 மைனஸ் 2 மியூ 1. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா
3 டைரக்ஷனுமே ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரே வேல்யூவாக இருக்கும். எக்ஸ்லேயும் நமக்கு 20 தான் இருக்கும், ஒய்லேயும் 20 தான் இருக்கும், ஜெட்லேயும் 20 தான் இருக்கும். அதுதான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமயம் கொஷினில் நமக்கு ஒரு பார் கொடுத்துட்டு அதோட சேஞ்ச் இன் வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் டைரக்ட் ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். விச் இஸ் 1 - 2μ by E is multiplied by PL. இதில் போட்டோன்னா நம்மளால் டேரெக்டாக சேஞ்ச் இன் வால்யூம் லென்த்தை வந்து நம்மளால் டேரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி சிலிண்டருக்கு இப்போது ஒரு சிலிண்டர் இருக்குது. இப்போ இந்த சிலிண்டரில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 2D டைமென்ஷனில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயின் இன் ஒய் டைரக்ஷனை நம்ம இப்படியும் போடலாம், -σx/E போடலாம். ஸோ இப்படி போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா ஃபைனலாக வந்து நிற்கும். நம்ம டேரெக்டாக இதே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கொடுத்துட்டு அதை 2D பாடியாக கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நம்ம வந்து டேரெக்டாக சேஞ்ச் இன் வால்யூமை கால்குலேட் பண்ண முடியும். யூனிஆக்சியல் லோடிங் இது பேர் தான். ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து டயா கம்மியாகிட்டுருக்கு, ஒரு டைரெக்ஷனில் இந்த மாதிரி இழுக்கிறப்ப டயா கம்மியாகும், லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காம்போசிட் பார். இந்த காம்போசிட் பார் வந்து நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இது எப்படி சிம்பிளாக கேல்குலேட் பண்ணணும்னா, இப்போது இந்த சிடிக்கு கண்டுபிடிக்கிறோன்னா ஏதாவது ஒரு டைரக்ஷன் பிக் பண்ணிக்கோங்க. சிடியிலேருந்து பார்க்குறோன்னா நீங்கள் ரைட் சைடை மட்டும் பார்த்துட்டே வருங்க. இப்போ நான் சிடி நடுவில் கையை வச்சுக்கிறேன், எனக்கு ரைட் சைடு என்ன தெரியுது, 4 kN தெரியுது. இதே இப்போ நான் பிசி நடுவில் கையை வச்சுக்கிறேன், எனக்கு 4ம் தெரியுது 2ம் தெரியுது, ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. நான் 6ன்னு வச்சுக்கிறேன், அப்போ பிசியில் எனக்கு வந்து 6 ஆக்ட் ஆகும். இப்போ நான் ஏபிக்கு நடுவில் வச்சுக்கிறேன், எனக்கு வந்து 4 தெரியுது 2 தெரியுது, அதுக்கு ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டாக மைனஸில் ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டாக எனக்கு 7 தெரியுது. அப்போது எனக்கு வந்து -1ன்னு தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு டைரெக்ஷனை நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டைரெக்ஷன் நான் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த டைரெக்ஷன் நான் மைனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சிடி நடுவில் வச்சு கையை வச்சுக்கோங்க. சிடிக்கு நடுவில் கையை வச்சு பார்த்தோன்னா 4 இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால +4ன்ட்டு வரும், அதாவது டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கும். பிசிக்கு நடுவில் கை வச்சுக்கிறேன், 4ம் 2ம் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது, அதுவும் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ 6 டென்சைல் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது ஏபிக்கு நடுவில் கையை வச்சுக்கிறேன், 4 இருக்குது 6 இருக்குது, அது 4 to 6 இருக்குது, மைனஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் வரும். ஸோ 6 - 7ன்னு வந்தால் -1ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் கம்ப்ரெசிவ், இந்த இடத்துல நம்ம மைனஸ் போடக்கூடாது, இந்த டைரெக்ஷனில் போட்டால் தான் நம்ம மைனஸ் போடணும், இந்த தப்பு பண்ணக்கூடாது. இதே ஒரு சில கொஷினில் இப்படி கொடுத்துருவாங்க, ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிருக்கு. அப்போது நம்ம என்ன சொல்லலான்னா, இந்த பாடி எவ்வளோ டென்சைல் ஆகுதோ இந்த பாடி வந்து அவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின் இன் 1 இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஸ்ட்ரெயின்னு சொல்லிட்டேன், சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் 2. 1 வந்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ 2 வந்து அவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். ரெண்டு சேஞ்ச் இன் லென்த்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா. அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் ஏவும் சியும் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, RA + RC இஸ் ஈக்குவல் டு 13 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயின் இன் ஒன் டைரக்ஷன் சேஞ்ச் இன் லென்த் இன் பார்ட் 1 இஸ் மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் இன் பார்ட் 2. இப்படி போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக சம் அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் 2 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஏபிக்கு நடுவில் கையை வச்சுட்டு
நான் லெஃப்ட் சைடு பார்க்குறேன், ரைட் சைடும் பார்க்கலாம், லெஃப்ட் சைடும் பார்க்கலாம், நம்ம இஷ்டம் தான். எந்த டைரெக்ஷனில் பார்க்குறோமோ அதே டைரெக்ஷன் தான் நம்ம அடுத்த பார்ட்டுக்கும் பார்க்கணும். நான் இந்த இடத்துல லெஃப்ட்டு பார்க்குறேன், போன வாட்டி நம்ம ரைட்டில் பார்த்தோம், இந்த வாட்டி நான் லெஃப்ட்டில் பார்க்குறேன். லெஃப்ட்டில் பார்க்கும்போது ஏபிக்கு ஆர்ஏ இருக்குது. நான் இந்த டைரெக்ஷனை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன், இந்த டைரெக்ஷனை வந்து நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்க்குறப்ப எனக்கு ஆர்ஏ அதுவும் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது, மைனஸ் ஆர்ஏ இன்ட்டு எல். அதுக்கப்புறம் பிசிக்கு நடுவில் கையை வச்சுக்கிறேன், அதே லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும். நமக்கு வந்து ஆர்ஏ இருக்குது, அப்புறம் 30 இருக்குது, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் ஆர்ஏ ப்ளஸ் 30. நம்ம இந்த பக்கம் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்தோம், மைனஸ் ஆர்ஏ ப்ளஸ் 30 இன்ட்டு எல். இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது தான். நம்ம இந்த சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா நம்ம இன்னும் பார்க்கல, அடுத்தது தான் வரும். சேஞ்ச் இன் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஹூக்ஸ் லாவிலேருந்து நம்ம சால்வ் பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு வரோம், PL/AE. இந்த பீன்னு இருக்கிறது வந்து எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸை கொடுக்குறோம், நியூட்டனில் இருக்கும். இது வந்து மீட்டரில் இருக்கும், இது வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும், இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா டோயல் வந்து டேஷ் மீட்டர்ன்ற இருக்க யூனிட்டில் வரும். ஒரு சில சமயம் அவன் என்ன கொடுத்துருப்பான்னா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி இல்லை ஸ்ட்ரெஸ் இந்த அது பேர் என்ன ஆக்சியல் ரிஜிடிட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சியல் ரிஜிடிட்டினா என்னன்ட்டு குழம்பக்கூடாது. ஆக்சியல் ரிஜிடிட்டின்னு இருக்கிறதுக்கு யங்ஸ் மாடுலஸ் மல்டிப்ளைட் பை ஏரியா தான் நமக்கு வந்து ஆக்சியல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்டிஃப்னஸ்ன்னு இருக்கிறது என்னதுன்னா EA டிவைடட் பை எல், அதாச்சும் ஆக்சியல் ரிஜிடிட்டி பெர் யூனிட் லென்த்து தான் நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டின்னு இருக்கிறது இன்வர்ஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்வர்ஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆக்சியல் ரிஜிடிட்டி, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்டிஃப்னஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன அப்படின்ட்டு இந்த 3 டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சமயம் உங்களை குழப்பணுன்றதுக்காகவே இந்த டேர்ம்லாம் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்டாக இந்த EA டேர்ம் தான் கொடுப்பாங்க. ஆக்சியல் ரிஜிடிட்டி இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு P வேல்யூ எல் வேல்யூ கொடுத்துருவாங்க, சேஞ்ச் இன் லென்த்தை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஒரு கண்டினியூஸ்லி வேரியிங் டைமென்ஷன், அதாச்சும் இந்த மாதிரி வேரியிங் டைமென்ஷன் நம்ம இவ்வளோ தானே பார்த்தது எல்லாமே இப்படி ஒரு எல்லா பக்கமும் ஸ்லெண்டராக போயிட்டுருக்க அதாச்சும் யூனிஃபார்மாக இருக்கிற டைமென்ஷன் தான் பார்த்தோம். இந்த மாதிரி வேரியிங் டைரெக்ஷன்லாம் நம்ம பார்க்கல. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணோம், வேரியிங் டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, விச் இஸ் நத்திங் பட் நமக்கு ஃபார்முலா தெரியும், PL/AE. இங்கே இடத்துல ஏன்னு இருக்கிறது π/4. நார்மல் சர்க்குலர் பார்க்கு நமக்கு எப்படி இருக்கும், D² இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல D வந்து ரூட் ஆஃப் இந்த இடத்துல என்ன D, இந்த இடத்துல என்ன Dன்னு இருக்கும். ஸ்மால் d கேபிட்டல் D ஸ்கொயர், இந்த இதுவும் போயிடுச்சு. நமக்கு வந்து π/4 dt கிடைக்கும். இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி ட்ரெப்பிசாய்டல் பார்க்கு எஃபெக்டிவ் ஏரியா வந்து என்னதுன்னா இதுதான் வந்து எஃபெக்டிவ் ஏரியா. இந்த ஏரியாவை நம்ம போட்டு தான் இந்த ஃபார்முலா போட்டு வந்திருக்கோம். PL ln கேபிட்டல் B டிவைடட் பை ஸ்மால் b டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் B கேபிட்டல் B மைனஸ் ஸ்மால் b மல்டிப்ளைடு பை திக்னஸ். இந்த ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு வந்து ட்ரெப்பிசாய்டல் பாரில் என்ன சேஞ்ச் இன் லென்த்துன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு பார் இருக்குது, அது வந்து தன்னோட செல்ஃப் ஹைட்னால் எலாங்கேட் ஆகுதுன்னா அந்த இடத்துல சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து வெயிட் டென்சிட்டி L² டிவைடட் பை 2E இருக்கும் ஒரு ஸ்லெண்டர் ராடுக்கு. இது வந்து கோனிக்கல் பாராக இருந்ததுன்னா
வெயிட் டென்சிட்டி இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை 6E இருக்கும். இது ஒரு கோனிக்கல் பாருக்கு. இந்த வெயிட் டென்சிட்டின்னு இருக்கிறது என்னதுன்னா, இப்படி தான் நம்ம வெயிட் டென்சிட்டி டெனோட் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் ஈக்குவலண்ட் ஆஃப் டென்சிட்டி மல்டிப்ளைடு பை கிராவிட்டி. டென்சிட்டியும் கிராவிட்டியும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா வரது பேர் தான் வந்து வெயிட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் கியூபாக இருக்கும். இதோட யூனிட். ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த இடத்துல காமன் மிஸ்டேக் இதை நிறைய பண்ணுவோம். அந்த இடத்துல செல்ஃப் வெயிட்டும் இருக்கும், அதே சமயத்தில் அது வந்து ஒரு ஃபோர்ஸும் அதில் இந்த மாதிரி ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் செல்ஃப் வெயிட்டை மட்டும் போட்டுட்டு இந்த பியை விட்டுருவாங்க, இல்லை பி மட்டும் போட்டு செல்ஃப் வெயிட்டை விட்டுருவாங்க. அவன் கொஷினில் எப்படி கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம போடணும். அவன் ரெண்டுமே கன்சிடர் பண்ணுன்னு சொன்னாங்க, ரெண்டுத்தையுமே ப்ளஸ் பண்ணணும். இல்லை ஒன்றுத்தை நெக்லெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடணும். இந்த தப்பு இந்த பண்ணக்கூடாது. இந்த இடத்துல செல்ஃப் வெயிட்டும் நடக்குது, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லோடும் ஆக்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் லோடுக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம், PL/AE. இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் லோடால் நடக்கிற டிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் வெயிட்டால் நடக்கிற டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பார் இருக்குது. இது வந்து பிராஸ் பாரு, பிராஸ் ஒயரு, இது வந்து ஸ்டீல் ஒயரு, இது வந்து பிராஸ் ஒயரு. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஸ்டீல் ஒயராக இருக்குது. இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு எவ்வளோ நமக்கு வந்து சேஞ்ச் இன் லென்த்து அதாவது இந்த ஒயர் வந்து எவ்வளோ எலாங்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து 3 கண்டிஷன் மூலமாக இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன், டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஒய் டைரக்ஷன், அதுக்கப்புறம் மொமெண்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பியில் வச்சுட்டு அதை ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு இந்த மொமெண்ட் இன் எஸ் ப்ளஸ் மொமெண்ட் இன் பி இது ரெண்டுத்தையும் நம்ம சம்மேஷன் பண்ணி 0 பண்ணோன்னா நம்ம வந்து இந்த சம்மோட சேஞ்ச் இன் லென்த்தை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னதுன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜின்ற இடத்துல நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னால் என்ன, மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னால் என்ன, இதில் வந்து நிறைய தப்பு பண்ணுவாங்க. ப்ரூஃப் ரெசிலியன்ட் இருக்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தட் கேன் பி ஸ்டோர்டு வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். இதே ப்ரூஃப் அதாச்சும் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸுன்ற கருத்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் டிவைடட் பை வால்யூம் போட்டோன்னா அது பேர் தான் வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஜென்ரலி இதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/2 பின்ற கருத்து லோடு, இது வந்து நியூட்டன்ட்டு ஒரு யூனிட்டில் இருக்கும், இது வந்து எம்எம்ன்ற யூனிட்டில் வரும், இல்லை மீட்டர் அப்படியே வச்சுப்போம். ஜென்ரலாக ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து ஜூல்ஸுன்ற யூனிட்டில் வரும், விச் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம், இல்லை ஜூலுன்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நமக்கு U/V இதுதான் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸாக, இதுக்கு யூனிட் என்ன வரும், ஜூல் பர் மீட்டர் கியூப்னு வரும். கரெக்டாக மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்க்கு பாருங்கள், இதுதான் யூனிட். இப்போது நம்ம டேரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி, இதே இந்த இடத்துல மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம், விச் இஸ் நத்திங் பட் m² dx டிவைடட் பை 2EI. இதே டார்ஷனல் லோடிங்க்கு என்னதுன்னா t² dx டிவைடட் பை 2GJ. ஜின்றது ஷியர் மாடுலஸ், ஜேன்றது டார்ஷனல் ரிஜிடிட்டி. ஒரு ஸ்கொயர் பாரோ இல்லை ரெக்டாங்கிள் பாரோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்னதுன்னா τ² பை 2Gன்ட்டு வரும். இதே ஒரு சர்க்குலர் பாருக்கு எப்படி வரும்னா τ² டிவைடட் பை 4Gன்ட்டு வரும். ஒரு சாலிட் ஷாஃப்ட்டுக்கு ஒரு சர்க்குலர் பாருக்கு இந்த மாதிரி 4Gன்ட்டு வரும். இதே ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இருந்தால் 2Gன்ட்டு வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலவங்க எல்லாத்துக்குமே 2Gன்னு போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போட்டோன்னா சம்ப தப்பாக போயிடும். சர்க்கிளுக்கு போயிட்டு நீங்கள் 2Gன்னு போட்டிங்கன்னா தப்பாகிடும். சர்க்கிளுக்கு டிவைடட் பை 4Gன்ட்டு வரும். ஸோ
ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம நாளைக்கு வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மோர் சர்க்கிள், அதுக்கப்புறம் தெர்மல் ஸ்ட்ரெஸ், தெர்மல் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.